ஐயா உண்டு ஐயா போரூர் ஐயா கொடுக்குறேன். வாரம் வாரம் அன்னதானம் போகிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாதி வழியை குறைச்சி தருவேன். பாதி இருக்கும் வீட்டில் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டுருக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி நேரத்தில் 2006 இந்த வீடு வாடகை வீடு தான் பண்ணிட்டுருக்கிறேன். நான் மக்கள்கிட்ட காசு வாங்கி தான் அன்னதானமாகவே பண்ணுறேன். என் காசு கிடையாது. வாடகை மக்கள்கிட்ட வாங்கி தான் கொடுத்துட்டு தரேன் நான். அதனால எல்லா பிரச்சனையும் தெரியும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவான்னு சொல்லுவாங்க. திட்டுறதும் உண்டு, நல்லது நடக்கிறதும் உண்டு. எல்லாமே பண்றாங்க தான். எப்படியுமே பண்ணுவான். கை வலி கால் வலி சொல்றாங்க தான். இங்க நேரம் வந்து பாத்தீங்கன்னா நான் கை வலி கால் வலியை குறைக்கிறேன்னா குறைக்கலையான்றது நேரம் வந்து இங்க பார்க்கலாம். நான் வந்து ஏமாத்துறது இல்லை. மக்கள் முன்னாடி லேடிஸ் இருந்தாலும் தொடலாமா செய்யலாமான்னு கேட்டு மக்கள் முன்னாடியே தான் தொடறேன். நான் பப்ளிக்க மறைச்சு எதுவும் பண்றது இல்லை. நான் வந்து மக்களை ஏமாத்துறது இல்லை. இருந்தா குடும்பமா, இல்லைன்னா போங்க, உங்க பிரச்சனை தீர்ந்தா சந்தோஷம், நீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்புறம் மக்களுக்காக நாராயணிட்டுக்கு கேட்டு நான் வாக்குவாதம் பண்ணி மக்களுக்காக பண்ணித்தரேன். ஏன்னா நான் ஒரு நேரம் கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டத்தை உடந்து மக்களுக்காக நான் சேவை பண்றேன். பாதி வலி குறையும், பாதி வலி இருக்கும். நீங்க நான் சொல்றதை மட்டும் கடுகெண்ணெய் பூண்டு மஞ்சத்தூள் பச்சை காய்ச்சிட்டு தண்ணியில உப்புக்களை போட்டு காய்ச்சி ஒத்தனை கொடுத்தா குறையும், இல்லைன்னா குறையாதுன்னு மக்கள்கிட்ட எத்தனையோ வீடியோ சொல்லிக்கிறேன். எத்தனையோ ஒரு மக்கள் வந்து வழியை வந்து தீர்த்திருக்காங்க. எத்தனையோ மக்கள் பேட்டியும் கொடுத்துருக்காங்க. எனக்காக தரதில்லை. எந்தெந்த ஊர்லேருந்து வராங்க பார்த்தீங்களா, எல்லா ஊர்லேயும் வராங்க. கர்நாடகா, சேலம், கரும்புது, திருநெல்வேலி, நாகர்கோவில் எல்லாத்துலேயும் வந்து மக்களுக்கு குணப்படுத்திருக்கிறேன். ஆனால் பாதி வழி குறையும், பாதி இருக்கு. நீங்கள் வீட்டில் பண்ணால் சுத்தம் முழுக்க குறையும். ஜென்ஸ் எந்தெந்த ஊர்லேருந்து வராங்க ஐயா? பெங்களூர்லேருந்து வராங்க, கர்நாடகாலேருந்து வராங்க, சும்மாக்கிலேருந்து வராங்க, திருநெல்வேலி வராங்க, நாகர்கோவிலேருந்து வராங்க, தூத்துக்குடியிலேருந்து வராங்க, ஒரு சித்தூர் இருந்து ஆந்திராவிலேருந்து நிறைய பேர். எந்த ஊரை சொல்றது தெரியல, மறந்துட்டேன். ஏன்னா எல்லா ஊர்ல வராங்க. எல்லா மக்களும் என்னை பாராட்டுறாங்க. ஒடிச்சு இந்த மாதிரி இந்த காலத்துல கலியுகத்துல சாப்பாடு போட்டு நீ காசு கேட்காம வைத்தியம் பண்றியாப்பா, எப்படி பண்ணாங்க, ஏதோ மக்கள்கிட்ட கேட்டு வாங்கி பண்றப்பா. எனக்கு கர்ம வள தேவை. தர்மம் பண்ணா கர்மங்கள் ஒழியும், தர்மம் மேலே ஏறும், அடுத்த ஜனத்துல நம்ம நல்லா இருப்போம்னு கேட்டா மக்கள்கிட்ட நீங்களே இஷ்டப்பட்டு கொடுத்தா நான் வாங்கி போறேன், இல்லைன்னா போங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டே தான் பண்றேன் நான். ஐயா உண்டு. ஐயா வந்து ஜென்ஸு வரவங்க வேஷ்டி கட்டி வந்தால் தான் பண்ண முடியும். ஏன்னா முட்டி காலெல்லாம் நீங்கள் ஃபேண்டை போட்டு வரீங்க, அதை தேய்க்க முடியல, ஃபேண்டை மடக்க முடியல, அதனால வேஷ்டி கட்டுவாங்க. திரும்ப நிறையா பேர் கால் பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு வரணும், எப்போ போகணும், எத்தனை மணிக்கு வர வெயிட் பண்ணி கேட்குறாங்க. தயவுசெய்து நான் என்ன சொல்லிக்கிறேன், 12 மணிக்கு வாங்க. நான் இந்த மாதிரி ஆள் சேர்க்கறது இல்லை. உடம்பு சரியில்லை, 10 ஆள் 20 ஆள் தான், சீக்கிரம் முடிஞ்சிடும். வாங்கினா எவ்வளோ பீஸ் வர கேட்குறாங்க. எமக்கு பீஸ் எல்லாம் கேட்கறது இல்லை. உங்களால் என்ன முடிஞ்சோ தர்மத்துக்கு அன்னதானத்துக்கு கொடுங்க, இல்லாட்டியும் பரவாயில்ல போக முடியும் சொல்லி குடிச்சு அவ்வளோ கோடி இவ்வளோ கூட அவர் கேட்கறது இல்லை. ஃபோன்லேயே கேட்டுறாங்க எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு கேட்குறாங்க. என் அமௌண்ட்டை பற்றி பேசாதமா, வழி தீரணும்னா வாங்க, நான் பண்ணித்தரேன், உங்களால் முடிஞ்சதை தாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்காண்டி எத்தனை மணிக்கு இருப்பீங்க, எத்தனை மணிக்கு கணக்கு எடுப்பீங்க எல்லாம் கேள்வி கேட்காதீங்க. தயவுசெய்து வரேன். உங்கள் பிரச்சனை தீர அப்புறம் தான் வாங்க. உங்களுக்காக நான் அன்னதானம் போட்டு சாப்பாடு போட்டு உங்கள் வராற உங்கள் வழியெல்லாம் குறைச்சி விடுறதுக்கு நான் நாராயணிகிட்ட கேட்டு உங்களுக்கு பண்ணித்தரேன். ஐயா உண்டு. உட்காருங்க. எத்தனை வருஷமா இருக்குமா? எத்தனை வருஷமா ஸ்டார்டிங் இருக்குது வழி? டாக்டர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாங்க? ஆபரேஷன் பண்ண சொல்லியா? கால் சொல்லமா சொல்லுமா? ஓ தொடலாமா வேணாமா? கத்தமா சொல்லுங்க. எப்படி நான் சொல்றேன், பப்ளிக் தான் பண்றேன். எனக்கு கேட்டுதான் சில லேடிஸ் நான் சொல்லும்போது தண்ணி தண்ணி சொல்றேன். தருமா தருமா காலை பிடிச்சிருமா? மடக்கு மடக்கு மடக்குமா நீ மடக்குமா, நீ மடக்குமா, நீ மடக்குமா, நீ மடக்குமா. நீ மடக்கு மடக்கு, நீ மடக்கு, நீ மடக்கு வருவாங்க. மடக்கு மடக்கு நீமா கொஞ்சம் முக்கியம். வீட்டுல போட்டு கடுகெண்ணெய் பூண்டு மஞ்சள் பச்சை கருப்பூரம் வாங்கி காய்ச்சிட்டு இந்த மாதிரி உரிட்டாங்க. என்ன பண்ணோம் அந்த மாதிரி பண்ணிக்கங்க. இல்லை என்ன இருக்கு, என்ன வாங்கி போலாம். ஆனா கம்பல்சரி வாங்கணும் நான் சொல்ல வரல, அதையும் சொல்லியிருந்தேன். அது உங்க விருப்பம். நீங்க போன சேர்ல உட்காரக்கூடாது. இந்த மாதிரி கட்டில உட்காந்து காலம் நீட்டணும் மறக்கணும். புரியுதாமா? என்னம்மா பேர் என்னம்மா? நல்ல பேரப்பா, விஜயலட்சுமி.
அதான் லட்சுமி இல்லையாமா இப்ப இல்ல எங்களுடைய எப்போ இல்லையா இன்னைக்கு நேரத்து இல்லையா இல்ல அரசு முன்னாடி கேட்கிறேன் எதிரிமா எதிரி பேசி நெருங்க அப்படி திரும்பி திரும்பி முடிச்சுக்கியா முடிச்சுக்கியா யாரு போன சர்வீஸ் கொடுங்க யாரு வீட்டுல சேர்ல வீட்டுல போய் கட்டுல உட்காந்து மாட்டினாரு சரிங்களா கொஞ்சம் ஒரு சைடு ரத்தம் இல்ல சைடு வீட்டுல படிக்கணும் பண்ணா குறையாது ஒரு நாள் காலையில எண்ணெய் போட்டு உரி விட்டுங்க தண்ணியில ஊறுங்க ஒரு மதியம் வீட்டுல இருக்காங்க ஒரு 2 ஹவருக்கு 3 ஹவர் 4 ஹவர் செய்ய சீக்கிரம் குறையும் ஓகேடா வாங்க பாருங்க அதே கால் உட்காருங்க எவ்வளோடா இது வந்து 1 வருஷமா தான் சொல்லுது இந்த கால் தான் ஃபுல்லா ஆறு வழிகானே சொல்லுங்க வலிக்கு சொல்லுங்க இருக்கானே இல்ல அதே இது அங்க ஃபர்ஸ்ட் வந்த போது இருந்தது பிடிச்சி எடுக்கிறேன் இருக்கா இல்ல அதான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்ததுல எனக்கு வலியே இல்லாம இருக்க மாதிரி தெய்வ சக்தி இருக்காக்கியா இல்லையா தெய்வ சக்தியா தெய்வ சக்தி இருக்குது கண்டிப்பா அது நம்புறதாலதான் நம்ம வாழ்க்கை என்னாச்சு நாராயணுடையது துணி தரலன்னு தெரியல நடந்து போங்க பரவாயில்ல ஓடு பார்ப்பான் ஓடுங்க தள்ளுவாங்க வாங்க சீக்கிரம் இப்படியே போன ஆச்சரியம் போன இப்படியே போன எப்படி உட்காருங்க எங்க இருந்து வரீங்க ஐயா? திருவல்லிக்கேணியில இருந்து வருகிறேன். என்ன பிரச்சனைக்காக வரீங்க? கால் வலியால. ஐயா எப்படி உங்களுக்கு தெரியும்? யூடியூப் மூலமா பார்த்தேன் நேற்று. அதில் அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன் எந்த இடம் என்னன்ட்டு விவரம் சொன்னார் ஐயா. அதுக்கப்புறம் இன்று காலை வந்தேன். அதுக்கப்புறம் அன்னதானம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பூஜை பண்ணி எல்லாம் பண்ணுது. அதுக்கப்புறம் காலுக்கு தைலம் கொடுத்து இது பண்ணியிருக்காரு, ஒத்தரம் கொடுத்து எல்லாம் பண்ணார். இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. அதே கால் வலி தான். 2 காலும் மடக்கும் போது கஷ்டமாக இருந்தது. உட்காரத்துக்கு எல்லாத்துக்குமே சேரில் தான் உட்கார வேண்டியதாக இருந்தது. இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்குது, ரிலீஃபாக இருக்குது.
எந்த ஒரு சக்தி இருக்கிறத உணர்றீங்களா? உணர்றோம் கண்டிப்பாக. ஐயாவின் இது இப்போ போகிற இதில் பெரும்பாக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயின்னு வந்துருக்கோம். அப்போ பெரும்பாக்கம் இதில் இருக்குது ஐயா கோயில், அங்கே போயின்னு வந்து தான் இருக்கோம். வாரத்துக்கு ஒரு நாள் முடிஞ்ச டைமுக்கு போயின்னு வந்திருந்தோம். இப்போ இந்த யூடியூப்பில் இந்த கால்வலி இது எல்லாம் பார்த்ததுல இங்கே வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ரொம்ப கால் வலியாக இருந்தது, முட்டி வலி. விஜயலட்சுமி என் பேர். முட்டி வலி ரொம்ப இருந்தது. டாக்டர்கிட்ட எல்லாம் காட்டினேன். அவங்க எதுவுமே சரியாக சொல்லவே மாட்டேன்றாங்க. ஆயின்மெண்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஐயா கோயிலுக்கு போயிருந்தேன். பெரும்பாக்கத்தில் ஐயா கோயிலுக்கு போனேன். அங்கே போய் சொன்னேன். அவங்க நாமம் தான் கொடுத்தாங்க, எண்ணெய் கொடுத்தாங்க தடுக்க சொல்லி. தடுனேன் ஒரு 2 நாள் 3 நாள் தடுனேன். ஆனால் அது சரிப்படலை எனக்கு, அப்படியே தான் இருந்தது. சரி எப்போயாச்சும் போயிட்டு வந்துன்னே இருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ யூடியூப்பில் நேற்று பார்த்ததுலேருந்து பார்த்து ஃபோன் பண்ணிவிட்டு இங்கே வந்ததுக்கு ஆரம்பித்தேன். நீங்க சாப்பிடும்போது வலி இருந்ததா? இருந்தது, வலி இருந்தது. சாப்பிட்டு முடிச்சு வலி இருந்தது. இப்போ ஐயா கை வச்ச பிறகு இல்லை, வலி இல்லை. உக்கார முடியாது, இழுக்கும் அப்படியே கால். இப்போ உக்கார முடியுது, இப்போ நடக்க முடியுது. ஓட முடியலையா? ஓட முடிஞ்ச நல்லா ஓடலாம். அது இருக்காரு போட்டிருக்காருல்ல, திரும்பி போனீங்களா? போயிட்டு வந்து 1 வருஷம் போயிட்டு அவங்க ட்ரிப்பு படித்தர் வர ஏன் போறீங்க? அப்படியே கூட இருக்காரு. சரி, கண்டிப்பா போயிட்டு வாங்க. கண்பாருங்க. ஒரு பார்வை ஆஸ்பத்திரி வந்து பாத்தீங்களா? எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணி என்ன சொல்றாங்க? ஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணாங்க. டாக்டரை பாருங்க, எனக்கு கூப்பிடுவாங்க, நான் பாக்குறேன் சரி, அடுத்த வாரம். சரியா? நான் முன்னாடி சொல்ல மாட்டேன், முடிஞ்சாலும் ட்ரை பண்றேன். சரி. வீட்டுல இருக்காங்களா? கண் பார்வை தெரியுதாமா? சரியா தெரியலாமா? தெரியல, ஒரு பார்வை தான். அது மாட்டி எல்லாம் இப்ப போன் பண்ணி கேளுங்க. சரி பாருங்க, பரவாயில்ல, கொஞ்சம் பேசுறாங்க. போடுங்க நல்லது. பேசுங்க. வாங்க. எங்க போன?